எடுத்து முடிச்சு அந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போறது எவ்வளவு டஃப்பான விஷயம் அப்படின்றது சினிமாக்கு வெளியில இருக்கவங்களுக்குமே இப்ப ஆப்வியஸா எல்லாருக்குமே அது தெரியுது. சோ அதெல்லாம் கடந்து இந்த படத்துக்கான டேட்டை முன்னாடியே குறிச்சு வச்சுட்டு ஒரு பிரஸ் மீட்டை பண்றாங்க அப்படின்னா இந்த டீமுடைய கான்பிடன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்த தருணத்துல நம்ம சொல்லிடணும். ஏன்னா பிரஸ் மீட் ஆடியோ லான்ச் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நிறைய படங்கள் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் டேட்டை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண போறாங்க நம்ம டீம். சோ டேட் அனௌன்ஸ் பண்றதுக்காக ப்ரொடியூசர் அவர்களை அழைக்கிறேன். நன்றி. வர செப்டம்பர் 26 நாங்க ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இப்போ அவங்க பேசலாமா? ஆக்சுவலி நான் இந்த படத்தை பிளான் பண்ணும்போது ஜெகன் மூலியமா தான் இந்த கதை வந்துச்சு. பிரசாத் சார் சொன்னாரு, எனக்கு கான்பிடன்ஸ் ஜாஸ்தி, பட் பணமெல்லாம் என்கிட்ட கிடையாது. நாங்க பூஜையே ஒரு வித்தியாசமா நடந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் பூஜைக்கு பிளான் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டேன். அந்த ஃப்ரெண்டு தரன்ட்டு திடீர்னு தரல. 7 தான் என் கையில காசு இருக்கு. சாமி போட்டோ பூ மட்டும் வாங்கிட்டேன். தேங்காய் வாங்குறதுக்குள்ள காசு இல்லை, பச்சையா சொல்லலாம். அப்புறம் பிரசாத் சாமி கும்பிட பழக்கம் கிடையாது. டேரக்டருக்கு கிடைக்கவே தோணுச்சுன்னா இந்த எதாச்சும் உள்ள கொண்டு வரணும். சாமி தேங்காய் நீங்க தான் வாங்கிட்டு வரீங்க, ஸ்வீட் நீங்க தான் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு. அப்ப சொல்லி கேட்டப்பலா நம்ம படம் பண்ணிடுவோமாண்ணா அப்படின்னா, கண்டிப்பா பண்ணுவோம் சுகில், நம்பிக்கை வைங்கன்னு சரின்ட்டு. அப்புறம் அபிராம் மேடம் கிட்ட ஜெகன்மா பேசியாச்சு. அபிராம் மேடம் ஓகே பண்ணா அவங்களுக்கு ஒரு டேட்ல அட்வான்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டோம். அப்போ மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது மச்சேன் ஒரு 4 நாள் ஆகுதான்ட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ஆன்லைன்ல லோன் போட்டோம். கரெக்டா ஒரு விஷயம் தான். அது 4500 லோன் பிடிச்சிட்டு 95,500 தான் வந்துச்சு. இது மாதிரி அந்த அட்வான்ஸ் நாங்க சொன்ன டேட்ல கொடுத்தோம். நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, நாங்க கான்ஃபிடண்டா நாங்க ஒரு விஷயத்தை சொல்லுவோம், அது சொல்லலாம் செய்வோம். அதே மாதிரிதான் அந்த டேட் சொல்லியிருக்கோம், கண்டிப்பா செய்வோம், நம்புங்க. நீங்க பேசும்போது ப்ரொடியூசர் பேசலையேன்னு வருத்தப்பட்டாங்க. இப்ப நீங்க பேசும்போது ப்ரொடியூசர் பேசுறாரேன்னு வருத்தப்படுறாங்க சார். அந்த மாதிரி பேசுறீங்க. இந்த டீமுடைய கான்பிடன்ஸ்க்கு அகைன் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். படம் நிச்சயமா வெற்றி அடையும், வாழ்த்துக்கள். அந்த இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை வழங்குறதுக்காக படத்துடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திரு KSK செல்வா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலா இந்த 2024 சிறந்த படங்கள் பட்டியலில் எழுதி வச்சுங்க, 100% இந்த படம் இருக்கும். நன்றி. தயாரிப்பாளர் அறிமுகம் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு என்னோட அன்பு. பத்திரிகையாளர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா டீம் கிட்ட கேட்கலாம். சார் பரத் சார், சார் இங்க விமல் ஃப்ரம் தந்தி டிவி. சார் தமிழ் சினிமாவோட ரொம்ப சார்மிங்கான ஆக்டர் நீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான ஆக்டர் நீங்க, ரொம்ப தலை சிறந்த நடிகர் நீங்க. நீங்க தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ஏன் பண்றது இல்ல? பாலிவுட்ல இருக்க மாதிரியான நெப்போட்டிசம் இதுக்கு காரணமா, இல்ல நல்ல கதைகள் உங்களை சேராதது காரணமா? இல்ல சார், நெப்போட்டிசம் ஸ்டேஜ்லாம் நான் தாண்டிட்டேன் சார். அதெல்லாம் இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல ஒரு 2 படம் 3 படம் பண்ணவங்களுக்கு வேணா மேபி இருக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல சினிமா ரொம்ப ஓப்பனா இருந்தது. ஆக்சுவலா வாரிசு நடிகர்கள் நம்மளை போட்டு அழுத்துற மாதிரியான சுச்சுவேஷன் இங்க யாருக்குமே இல்லை. அதாவது இங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீ உழைச்சா உனக்கு காசு, உனக்கு திறமை இருந்தா நீ ஏறி போயிட்டே இருக்கலாம், இவ்வளவுதான் கணக்கு. ஸோ அதுதான் நான் இருந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே. ஆனா அதுதான் பேசிக்காவே இருக்கு.
நான் இல்ல சார், சில சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளே பிடிச்சி இழுத்து போக வேண்டியிருக்குல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்ல கதைகள் வருது, ஆனா அதுக்கு வந்துட்டு சரியான தயாரிப்பாளர் அமைய மாட்டேங்குது. அந்த மாதிரி அந்த கரெக்டான டைம்ல வந்து அந்த 3 டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அடுத்த லெவல் போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு என்ன வருதோ அதை நான் கரெக்டா பண்ணி போயிட்டு இருக்கிறதுனாலதான் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன். என்னன்னா, ஏன் நீங்க அடுத்த லெவல் போலங்கிறதா உங்களோட கேள்வி. ஸோ அது காரணமே இதுதான். என்னன்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா, நான் ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்கிரிப்ட் கேட்டேன். அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த டைரக்டர் எடுத்துட்டு வந்தார். ஆனா அந்த ப்ரொடியூசருடைய ஆப்ஷன் வேற ஆர்டிஸ்டா இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சண்டை போட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, அந்த கதையை நான் எனக்கு பண்றதுக்கு அந்த டைரக்டரையும் அந்த கதையும் தக்க வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச யாரையா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும். அது முடியுமா? முடியாது. அப்ப அந்த கதை எங்க போகும்? அடுத்த ஆர்டிஸ்ட்க்கு தான் அந்த படம் பெரிய வெற்றி அடையும் போது. ஸோ இப்படியே தான் போயிட்டு இருக்கு. அது ஒரு மாதிரி செயினா போயிட்டு இருக்கிறதுனாலதான் வந்துட்டு, ஸோ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்த நம்ம அழகா நம்மளை நம்பி வரவங்களை ரொம்ப அழகா நம்ம வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் சார். ஒண்ணுமே பண்ணவே முடியாது. தட் இஸ் how it works. When you don't have a push, you have to accept the fact. அவ்வளவுதான். இதுதான். இதை புஷ் பண்ணி போங்க, எங்கேயாவது ஒரு டைம்ல வரும். அவ்வளவுதான். மற்றபடி நெப்போட்டிசம்லாம் கிடையாது சார். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் வந்துட்டு வாழ வச்சுட்டு இருக்கு தமிழ் சினிமா. நீ வந்து திறமையோட இருக்கியா, உழைக்கிறியா, ரெடியா இருக்கியா, போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். மேம் ஹலோ மேம், ஐம் a very big fan of you மேம். சின்ன வயசுல இருந்து மட்டும் சொல்லிட்டாங்க மேம், இப்போ வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கான மேடை இது கிடையாது சார். நீங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்களா மேம்? இல்ல, பேச வேண்டியவங்க பேசணும். பெண்கள் நிறைய பேசிட்டாங்க, பேச வேண்டியது பேசணும். ஸோ திஸ் இஸ் நாட் த டைம். அந்த கொஸ்டினுக்கான மேடை இது கிடையாது. படம் குறித்து உங்களுடைய கேள்விகள் இருக்கட்டும். பரத் சார், பரத் சார், சார் சொல்லுங்க சார். இங்க இருந்து பாக்குறப்போ நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லாம் கலந்துருப்போம். ஆனா இவ்வளவு ஹீரோயின்ஸ் மேடையில இருக்க மாட்டாங்க. வெறும் ஆம்பளைங்களே மீட்டிங்லாம் பார்த்துருக்கோம். இவ்வளவு ஹீரோயின்ஸ் இங்க இருந்து பாக்குறப்ப எங்களுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. படத்துல நடிச்ச உங்களுக்கு எப்படி இருந்தது? நடிச்சது ஒரே ஒரு ஹீரோயினோடங்க. இது வந்துட்டு 4 கதை சேர்ந்த ஒரு படங்கிறதுனால 4 கதையோட மொத்த ஹீரோயினும் இங்க இருக்காங்க. ஆனா நான் நடிச்சது அந்த ஒரே ஒரு ஹீரோயினோட தான், சினியோட தான் நடிச்சிருக்கேன் நான். ஆமா, நான் இல்ல இவங்களோட காம்பினேஷன் இருக்கு. அஞ்சலி அவங்களோட இருந்தது, பட் இவங்க மேடமோட இல்ல. மற்றபடி பவித்ரா லட்சுமி அவங்களோட இல்ல. பட் ஆனா இந்த கதை வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நிறைய இருக்கு இந்த படத்துல. நிறைய விமனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த படத்துல. ஸோ அந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். பட் நடிச்சது ஒரு ஹீரோயினோட தான். அதே மாதிரி பரத் சார், உங்க இளமையோட ரகசியம் சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து 31 வருஷம் ஃபீல்ட்ல இருக்கேன். ஆனா கல்யாணாவே மாறிட்டேன். நீங்க 21 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கீங்க. அது எப்படி? இல்ல சார், ரொம்ப ஹாப்பி. இங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே போதும் சார். நான் ரொம்ப பேராசை கிடையாது. சினிமாவில் நம்ம அடுத்த லெவல் போகணும்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறது கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்க வந்துட்டு கண்டென்ட்டான ஒரு சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு என்ன இருக்கும் அதை வச்சு நம்ம வந்துட்டு வாழ்க்கையை நடத்தணும்னாலே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகம் கம்மியாயிடும். ஸோ புரிஞ்சு. இப்போ நீங்க கூட எல்லாமே ஆகலாம். இப்போ கிழமையிலேருந்து திருப்பியும் குமரனா மாறலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. கேப்டன், உங்களுக்கு ஒரு கேள்வி. மேடையில வந்து மேடத்துக்கு எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்தோன்னு சொல்லிட்டீங்க. பரத் சாருக்கும் மத்தவங்களுக்கும் எவ்வளவு கொடுத்தோன்னு சொன்னீங்க. நாங்களும் ப்ரொடியூசர் ஆகும்ல. அதெல்லாம் தனியா அவங்க பேசிக்கலாம். டைரக்டர் மெட்ராஸ்னு ஒரு படம் வந்தது. அது வந்து ஒரு துரோகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போச்சு. அது பல அரசியல் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சு. உங்களுடைய ஒன்ஸ் அபான் டைம் மெட்ராஸ் அப்போ வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா கத்தி தான் பேசுச்சு. நீங்க கன்னுடைய புல்லட் வச்சிருக்கீங்க. என்ன சொல்ல போறீங்க? டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இந்த கன் வர்றதுக்கான ஒரு அடிப்படை சம்பவம் இருக்கீங்களா, அது வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி தான் அந்த டைட்டில் நான் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, இது வந்து எல்லா லாங்குவேஜும் கொண்டு போகணும்னு நினைச்சோம். உடம்புல பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் அமெரிக்கா இருக்கும், ஹாலிவுட் இருக்கும். ஸோ இந்த டைட்டில் கேட்கும்போது பிடிக்கும் எல்லாருக்குமே. ஸோ மெட்ராஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இல்லை. அப்போ என் ப்ரொடியூசர் ஷான் அவர்கிட்ட சொல்லும் போது 2 டைம் சொன்னேன். அது இது ஓகேன்னு சொன்னார்.
நான் சென்னைன்னு சொன்னேன், அதான் மெட்ராஸை மாத்தினது. அப்புறம் நீங்க மேல சொன்னாங்க, நீங்க எப்பயுமே ஒரு லக்கி சார்ம் சொன்னாங்க. என்னன்னா 100 கோர்ஸ்ல வந்து படம் பண்ணிக்கலாம், உங்கள்கிட்ட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்க சொன்னீங்க 20% கேக்குறீங்க. இப்ப நீங்க கேட்டீங்க, நான் எப்ப கேட்டேன்? பேசுறீங்களே, அது மட்டும் தான் கேட்டேன், நான் வேற என்னமோ சொன்னேன். சரி சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. அதான் மேடம், இப்ப நீங்க பர்சன்டேஜ் கேட்டா எப்படி மேடம் அடுத்த சான்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு? நான் கேட்கவே இல்லையே சார். அதான் அவங்களா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒத்துழைப்பு எல்லாம் பார்த்து அவங்களா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் கேட்கவே வாங்கிக்கிறீங்க. ஏன் வாங்கினேன்? நம்மள தேடி வர லட்சுமி நம்ம எப்போ வேண்டாம் சொல்லக்கூடாதுங்க. அது இப்ப சொல்லவே கூடாது. சொல்லுங்க. டேரக்டர் சார், இப்ப வந்து ஒரு படத்துல ஒரு ஹீரோயின் வச்சு பண்றது பெரிய விஷயம். எத்தனை ஹீரோயின், அது இல்லாம வந்து ஒரு நல்ல ஆக்டர் பிளஸ் நல்ல அழகான ஒரு ஹீரோ, அவரை வச்சு பண்ணும்போது ஹீரோ கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்லுவார், எல்லா ஹீரோவையும் வச்சு பண்றீங்க, எல்லாத்துக்கும் எங்களுக்கு காம்பினேஷன் கொடுங்க கண்டிப்பா கேட்டிருப்பாரு. நீங்க என்ன சொன்னீங்க? நான் அது மாதிரி எதிர்பார்த்தேன், ஆனா அந்த மாதிரி எந்த கேள்வியும் எனக்கு இல்லை. அந்த மாதிரி எந்த கேள்வியும் இல்லை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமா பரத் சாரும் ரொம்ப அதை பத்தி கேட்கிற கதை என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னார். ஹீரோக்காக எதுவும் பண்ணாங்கன்னு சொன்னார். இது பேசிக்கலி ஒரே படத்துல 4-5 ஹீரோயின்ஸ் நடிக்கிற படம் இல்லை. இது பக்கத்து வீட்டு கதை, அந்த வீட்டு கதை, அந்த வீட்டு கதைன்னு சொல்லிட்டு 4 வீட்டு கதையோடையும் சேர்ந்து கடைசியில வந்துட்டு வரும். ஸோ எங்க வீட்டுக்கு ஒரு பொண்டாட்டி தானே இருக்க முடியும், அவ்வளவுதான். அதோட அமைக்கிட்டு உட்காரணும். அடுத்த வீட்டுக்கு வேற ஒரு கதை இருக்கும். இப்ப நீங்க குழப்பிக்கிட்டீங்க. பரத் சார் ஒரு ஹீரோ இருக்காரு, 4 ஹீரோயின் இருக்காங்களே, எனக்கு தான் காம்பினேஷன் தெரியலங்கிற கணக்கே வராது. ஏன்னா இது 4 வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு படம். புரிஞ்சுச்சுங்களா? 4 பேரோட கதை மொத்தமா வந்துட்டு ஒரு பிஸ்டல்ல மோஜம். அபிராம் தமிழ் சினிமாவில இப்ப பேசும்போது பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பத்தி சொன்னாங்க. தமிழ் சினிமால பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்களா? இந்த மேடை அதுக்கான ஒரு மேடையா? அது எந்த எந்த ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. அது எந்த வகையில சொல்றீங்க? ஹீரோக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் படத்துல எப்பயுமே இருக்கும். ஹீரோயினுக்கு அந்த போர்ஷன் மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு கேட்கிறேன். எனக்கு ஐ டோன்ட் நோ, இது இந்த கேள்வி இந்த ஒரு மேடையில எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அது ஆண் பெண்ங்கிற வித்தியாசமே கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் கூட நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்துல இருக்கு. சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமான ஈக்குவாலிட்டி கண்டிப்பா இருக்கு. தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமா பேசக்கூடிய மேடை இது கிடையாது. அது நம்ம தனியா ஒரு காஃபி குடிச்சு நம்ம பேசலாம். ஒரு குடும்பம் ஒரு வீடுதான் அப்படின்னு சொன்னீங்க. பக்கத்து வீட்டு மேலையும் கார்ல விழ இல்லையா? மாற்றான் தோட்டத்துக்கு தானே மல்லி மனம் அதிகம். பாக்குறதோடு நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, பக்கத்தோடும் நல்லது. பாக்குறதுல தப்பும் கிடையாது. நாலு விதமான கதைகளை ஒரு படத்துல வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அது வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. அந்த படம் நிச்சயமா அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஆக்சுவலி ஒரு டிக்கெட் விலையில நீங்க 4 படங்களை வந்து பாத்துட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ஃபீலை நிச்சயமா இந்த படம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம டீமே சொல்லியிருக்காங்க, விமன் எம்பவர்மெண்ட் பத்தி இருக்கு, இன்னும் பல விஷயங்கள் இந்த படம் பேசியிருக்கு. செப்டம்பர் 26ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இதை நீங்க எல்லாரும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படத்தை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான படமா எங்களுக்கு அமைத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த தருணத்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி.